நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு வரும் 16ஆம் தேதி முதல் பயணியர் கப்பல் போக்குவரத்து தொடங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தபழனிவேல். வணக்கம் கந்தபழனிவேல், விவரங்கள் என்ன? வணக்கம் சாரா. நாகப்பட்டினம் துறைமுகம் என்பது வரலாற்று சிறப்புமிக்க துறைமுகமாகும். சோழர் காலத்து வணிக தலைநகராகவும், அதே போல் இலங்கை, மலேசியா, சுமத்ரா, ஜாவா போன்ற நாடுகளை நாகப்பட்டினம் துறைமுக வழியாக சோழர்கள் படையெடுத்து சென்று வென்றதாக வரலாறு. குறிப்பாக புத்த மதம் இலங்கையில் பரவியதற்கு நாகப்பட்டினம் துறைமுகம்தான் முக்கிய காரணம் என கூறப்படுகிறது. இவ்வளவு வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாகை துறைமுகம் என்பது இயற்கையான துறைமுக கட்டமைப்புடன் அமைந்துள்ள ஒரு துறைமுகமாகும். இங்கு 1977ஆம் ஆண்டு வரை பயணியர் கப்பல் மற்றும் சரக்கு போக்குவரத்து என்பது நடைபெற்று வந்தது. குறிப்பாக நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளுக்கு போர்ட் ஆஃப் மதராஸ், வ.உ. சிதம்பரனார் ஆகிய 2 பயணியர் கப்பல்கள் இயக்கப்பட்டு வந்தது. 1977ஆம் ஆண்டு போர்ட் ஆஃப் மதராஸ் என்ற கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக துறைமுகம் பாதுகாப்பு இல்லை என கூறி அப்போது கப்பல் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட அந்த கப்பல் போக்குவரத்து என்பது கடந்த 40 ஆண்டு காலமாக செயல்படாமல் இருந்து வந்தது. இந்த நிலையில் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாகப்பட்டினம் துறைமுகத்தை மீண்டும் புனரமைத்து கப்பல் போக்குவரத்தை தொடங்க வேண்டும் என நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த வர்த்தக சங்கங்கள், சேவை சங்கங்கள், சமூக ஆர்வலர்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்தனர். குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் துறைமுகம் என்பது சென்னைக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட ஒரு துறைமுகமாகும். நாகப்பட்டினம் துறைமுகம் மேம்படுத்தப்பட்டால் சென்னையிலிருந்து ஒரு கப்பல் புறப்பட்டு தூத்துக்குடி சென்று சேர வேண்டுமானால் இலங்கையை சுற்றி கொண்டுதான் சென்று சேர வேண்டும். நாகை மேம்படுத்தப்பட்டால் அந்த பயண நேரம், செலவுகள் மிச்சமாகும். ஆகிய துறைமுகத்தை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற காரணம் காட்டி இந்த கோரிக்கையானது விடுக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படும் என ஒன்றிய அரசு அறிவித்தது. அதன்படி கடந்த ஆண்டு அக்டோபர் 19 நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து செரியபாணி என்ற கப்பல் இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைக்கு முதல் பயணத்தை தொடங்கியது. இந்த பயணம் என்பது குறிப்பிட்ட ஒரு 10 நாட்கள் மட்டுமே நடந்து வந்தது. ஒரு நாளைக்கு 2 முறை இந்த போக்குவரத்து நடைபெற்று வந்தது. குறிப்பாக காலை 6 மணிக்கு புறப்படும் கப்பல் மதியம் 12 மணிக்கு காங்கேசன் துறைக்கும், மதியம் 1 மணிக்கு காங்கேசன் துறையிலிருந்து புறப்படும் கப்பல் மாலை 5 மணிக்கு நாகப்பட்டினம் துறைமுகத்தை வந்து சேர்ந்தது. நாகப்பட்டினம் இலங்கைக்கிடையே இந்த கப்பல் போக்குவரத்து துவங்கப்பட்டது இரு நாட்டு வர்த்தகர்கள் மற்றும் மக்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அக்டோபர் மாதம் வடகிழக்கு பருவமழையை காரணம் காட்டி அந்த கப்பல் போக்குவரத்து தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக அந்த தனியார் கப்பல் நிறுவனம் அறிவித்தது. இந்த நிலையில் வடகிழக்கு பருவமழை முடிந்து அந்த கப்பல் போக்குவரத்து என்பது செயல்படாமலே இருந்து வந்தது. குறிப்பாக நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு கப்பலில் செல்லும் பயண உயர்வால் போதுமான அளவு டிக்கெட் முன்பதிவு செய்யவில்லை. செலவினங்கள் அதிகமாக இருந்ததால் தனியார் நிறுவனம் அந்த திட்டத்தை கைவிட்டு விட்டதாக நாகப்பட்டினம் பகுதியை சேர்ந்தவர்கள் குற்றம் சாட்டினர். ஆகையால் நாகை இலங்கைக்கிடையே இந்த கப்பல் போக்குவரத்தை தமிழக அரசின் பூம்புகார் நிறுவனம் அல்லது ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனம் ஏதாவது ஒன்றை நிரந்தரமாக இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வந்த நிலையில் கடந்த மே மாதம் நாகப்பட்டினத்திலிருந்து மீண்டும் காங்கேசன் துறைக்கு கப்பல் போக்குவரத்தை துவங்குவதாக இண்டஸ்ட்ரி என்ற தனியார் கப்பல் நிறுவனம் அறிவித்தது. இதற்காக மே 19 கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அந்த கப்பல் நிறுவனம் அறிவித்திருந்த நிலையில் சில காரணங்களை காட்டி அந்த கப்பல் போக்குவரத்து தொடங்கப்படாமல் இருந்தது. குறிப்பாக நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு செல்வதற்காக இலங்கையிலிருந்து வரக்கூடிய அந்த இமிகிரேஷன் வழங்கப்படாமல் இருந்தது முக்கிய காரணமாக கூறப்பட்டது. குறிப்பாக இலங்கை அரசு கப்பல் போக்குவரத்து இனிமேல் நடைபெற வாய்ப்பில்லை என அறிவித்தது இரு நாட்டு மக்களிடையே பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் பார்த்தோம் என்றால் கடந்த 4 மாதமாக அந்த தனியார் இண்டஸ்ட்ரி என்ற கப்பல் நிறுவனம் அறிவிப்போடு எடுத்திருந்த நிலையில் கப்பல் போக்குவரத்தை மீண்டும் தொடங்க வேண்டும் என நாகை நாடாளுமன்ற உறுப்பினரிடம் வர்த்தக சங்கங்கள், சேவை சங்கங்கள் கோரிக்கை விட்ட நிலையில் தற்சமயம் அந்த கப்பலை இயக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி என்ற தனியார் கப்பல் நிறுவனம் இன்று ஒரு செய்தி குறிப்பை வெளியிட்டுள்ளது. அதன்படி வருகிற 19ஆம் தேதி முதல் நாகப்பட்டினத்தில் இலங்கை காங்கேசன் துறைக்கு
கப்பல் போக்குவரத்து துவங்க உள்ளதாகவும் இன்று நள்ளிரவு 12 மணி முதல் டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட உள்ளதாகவும் அந்த நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக அந்த செய்திக்குறிப்பில் அறிவித்துள்ளார்கள். மேலும் டிக்கெட் முன்பதிவு கட்டணம் மற்றும் முன்பதிவு செய்யும் வசதிகள் செல்போன் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், ஆப்பிள் அப்ளிகேஷன் மற்றும் மற்ற வழியாக முன்பதிவு செய்து கொள்ளலாம் என அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. தற்சமயம் சோதனை ஓட்டம், அதாவது நாகப்பட்டினத்திற்கும் இலங்கை காங்கேசன் துறைக்கிடையே நேற்று முன்தினம் முதல் தொடங்கிய சோதனை ஓட்டம் நடந்து வரும் நிலையில் வருகிற 19ஆம் தேதி கப்பல் போக்குவரத்து துவங்கும் என நிறுவனம் அறிவித்துள்ளது. இரு நாட்டு மக்களிடையே மீண்டும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாரா, விவரங்களுக்கு நன்றி கந்தப்பழனிவேல்.